Yeah, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, PR term insurance, mutual fund, early retirement plan பண்ணுறோம். நம்பர் venkatfin.com இருக்கும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். நான் கை எடுத்தேன்னா ஒரு லைட் வருது, அதனால் கை இப்படி வச்சுக்கிறேன். ஹேவிங் said that, okay, today I want to share this with you. ஒருத்தங்க வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி ஆரம்பித்தேன்னா, நான் எனக்கு தெரியல, ஐ வாஸ் இந்த ஐடி செக்டார், ஐ லாஸ்ட் மை ஜாப், தென் ஐ ஸ்டார்ட் திஸ். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த மிட்டாய் வந்து நல்ல மிட்டாயின்னு தெரியல. தென் நானும் ஏதோ சேவிங்ஸ் ப்ராடக்ட்லாம் பழைய வீடியோ போட்டிருப்பேன் நான். தென் ஐ ரியலைஸ்ட், ஓகே, இந்த பிக் லைஃப் கவர், ஓகே, எனி கைண்ட் ஆஃப் பிக் லைஃப் கவர், அது ஏதோ ஒரு ப்ராடக்ட் மிக்ஸில் இருக்கலாம், அது பியூர் டர்மாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் 1 crore 50 lakhs 5 crore அந்த மாதிரி லைஃப் கவர் கொடுக்குறது நல்ல ப்ராடக்ட். ஏன்னா அதில் தான் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபினான்ஷியல் அண்டர்ரேட் இருக்கும், விச் இஸ் லைக் உங்கள் இன்கம் சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரின்னு சொல்லிட்டு அது பண்ண ஆரம்பித்தேன். எகெயின் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐவ் ஸ்போக்கன் டு less than 10 women who lost their husband. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் பண்ணாத அவங்க பண்ணிப்பாங்க. when they are earning, single women who are earning money, who are working in the workforce, அவங்க வந்து அவங்க சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு கன்சல்டிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு டேர்ம் பிளான் எடுத்துப்பாங்க. ஸோ இட் இஸ் சர்டன்லி நாட் அ ஃபன்னி டாபிக் அட் ஆல். ஏன் இது பண்ணுறேன்னா, நான் ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு ஆட் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஓகே, நான் எந்த பிராண்டையும் நான் தப்பாக சொல்ல மாட்டேன். தே ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அ சட்டையர் கைண்ட் ஆஃப் திங் ஆட் ஆன் ஃபேஸ்புக், சேயிங் தட் as if a father is passing away without taking a term insurance and he is in the sky. அப்புறம் அவங்க அப்பா வந்து வானத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க பசங்க வந்து அதையுமே ஃபன்னியாக போர்ட்ரே பண்ணுறாங்க. இது டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் விட்டுருங்க, ஒரு அப்பா வந்து இல்லைங்கிறத வந்து அது வந்து மிகப்பெரிய சோகம். அது அம்மாவோ அப்பாவோ இல்லைங்கிறது, அதுவும் சின்ன வயசுலேயே அம்மாவோ அப்பா இல்லாமல் போயிட்டாங்கன்னா. ஒரு ஆட் ஃபிலிம்க்கு நல்லா இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப கான்சியஸாக, திஸ் இஸ் நாட் ஹவ் யூ ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் டேர்ம் இன்சூரன்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். எதுக்குன்னா, உண்மையாகவே வந்து 2 விஷயம் பண்ணும் இது. ஒன்று, when you are young, ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்த ஜென்ஸ் எனக்கு பேசுவாங்க. அதாவது அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத ஸ்டேட்டஸில் நல்ல வேலைங்க ஒரு 50 lakh வாங்கி வச்சேன்னு சந்தோஷப்படுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் அதாவது ஏதாவது ஹார்ட் ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. they'll be counting their days. ஆனால் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை, நான் எந்த ஒரு டேர்ம் பிளானும் வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 4 பேர்கிட்ட பேசினா தான் தெரியும், இந்த டேர்ம் இன்சூரன்ஸை வந்து ஒரு ஆட்லாம் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப சப்டிலாக தான் கொண்டு போகணுமே தவிர ஃபன்னியாக கொண்டு போகிறது எனக்கு என்னமோ பிடிக்கல. இட் இஸ் சர்டன்லி நாட் அட் ஆல் ஃபன்னி. தினமுமே நான் இது என்னங்க இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் என்னது, இஃப் யூ டை ஐ பே மணி. ஐ மீன் இது இப்படி தான் அர்த்தம். இதுக்கு எனக்கு இப்போ பேசுகிறதுக்கே ஒரு சில நேரம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஒரு 3rd பர்சனை வச்சு நான் பேசுவேன் அந்த கோட்லாம் கொடுக்கும் போது. பட் இருந்தாலும் ஆன் அ சீரியஸ் நோட், எப்படியோ நீங்கள் வந்து அதை வாங்குறது வந்து தப்பே கிடையாது. ஹெல்த்தியாக இருக்கும் போது வாங்க. இப்போ இந்த மாதமே சொன்னேன், என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு வெறும் ஒரு டயபெட்டிஸ் பிபி இருக்குது, அதுக்கே கொடுக்காமல் போயிட்டாங்க. 6 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணுங்கன்ட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன ட்ரஸ்ட் பண்ணி வாங்கினவருக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியலன்ட்டு. மைனர் ஹெல்த் செட்பேக்னால் பரவாயில்ல, மேஜர் ஹெல்த் செட்பேக்னால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சம்டைம்ஸ். இதே டயபெட்டிஸ் பிபி இருக்கவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதான் அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணுறாங்க ஒரு சில நேரம். ஓகே, ஐ வில் ஹைட் திஸ் லைட். திங்க் சீரியஸ்லி அபவுட் லைஃப். நீங்கள் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, கார்பரேட் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு என்ஆர்ஐ இருக்கிறீங்கன்னா, ஃபினான்ஷியல் டொமைனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்களா, டிக் மார்க் போட்டுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்களா, ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ கேன் கோ இன் ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். இஃப் யூ திங்க் உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் மீ டு play a role in that in your term insurance process, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், I'll be happy to guide you. நான் ஏன் கன்சல்டிவ் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிராண்டு பிடிக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு எனக்கு அந்த சேல்ஸ் பிச்சுங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்குவாங்க, எங்கிட்ட பேசிட்டு வேறு யார்ட்ட வாங்குவாங்க, எங்கிட்ட பேசிட்டு ஒரு சில பேர் மாத்திரம் they consider to take through me. So I like that. So thank you for understanding. Once again, there is nothing serious. You may say that there is nothing serious about life. It could be funny, but there is something really really serious about death. அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னியாக இருக்கிற ஆட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.